வெல்கம் டு அவர் சேனல் குழந்தை குவின்ஸ். ரொம்ப மாதம் ஆச்சு இல்லையா நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி. ஸோ பேக் டு பேக் ப்ரைடல் ஒர்க் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தீபாவளிக்கான ஒரு மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஃபேஸ் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளென்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் குட் வைப்ஸோட பொமக்ரேட் டோனர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி டேப் மோஷனில் வந்து உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசருக்கு போகிறோம். மாய்ஸ்சரைசருக்கு நான் பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வந்துருக்கேன். இது எல்லா ஸ்கின்னுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டோனரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி ஒரு 2 minutes ஆர் 3 minutes வந்து கேப் விடுங்க, அது ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்காக. அடுத்தது ஸ்கின் கேரில் பார்க்க போகிற தேர்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். லிப்ஸுக்கும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அது இந்த டைமில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ நல்ல ஒரு லிப் பாம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் மேக்கப் போயிடலாம். நான் வந்து கலர் பாரோட ப்ரைமர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் எனக்கு வந்து போஸ் இருக்கும், அந்த கண்ணத்துக்கிட்ட மூக்குக்கிட்ட நெத்தியில் போஸ் கிடையாது. பட் அங்கே ஆயில் செக்ரேஷன் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த இடத்தையும் நான் வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் கண்டிப்பாக மஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது உங்கள் ஸ்கின்னுக்கிட்ட வந்து ஒரு ஸ்கின்னுக்கும் உங்கள் மேக்கப்புக்கு வந்து ஒரு பேரியர் மாதிரி வந்து இருக்கும். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக ஸ்விஸ் பியூட்டியோட பேர்ல் இமேட்டட் தான். இதில் வந்து நான் வந்து கோல்ட் ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ஷிம்மரியாக தெரியணும், ஒரு மாதிரி நல்லா க்ளோ தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த சீக் போன்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணலை. அதையும் கண்டிப்பாக ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து விடுங்க. எனக்கு தனியாக இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி திட்டு தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வாய் சுற்றி பிக்மெண்ட் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் வாய் சுற்றி ரொம்ப மைல்டாக பிக்மெண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கு கீழேயும் நெத்திலையும் வந்து பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஆரஞ்சு கலரில் வச்சு பிக்மெண்ட்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. கணத்தில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிள் மார்க்கையும் நான் வந்து பிம்பிள் மார்க்கில் தான் நான் பிம்பிள்ஸ் மேலே பண்ணல, பிம்பிள் மார்க்லேயும் நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய வாய்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பிகாஸ் எனக்கு நல்ல கோல்டு, பேசவே முடியல. அதனால தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறப்ப வந்து பேசாமல் இப்போ வந்து சொல்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து ப்ரஷ் வச்சு தான் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிக்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இது முடிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு பியூட்டி பிளெண்டர் வந்து நல்லா வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அதில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ போட முடியாததுக்கு நிறையா ரீசன் இருக்குது. ப்ரைடல் ஒர்க் பேக் டு பேக் இருந்துச்சு, உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் என் ஃபேஸ்லேயே. பார்த்தீங்களா, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போகிறோம். அதுக்கு நான் எல்லைகளோட ஃபவுண்டேஷனையும் பேஸோட ஃபவுண்டேஷனும் என்னோட ஷேடுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த அது பேர் என்ன தாடக்கிட்ட வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு கரெக்டாக ஷேடுக்கான்னு பார்த்துட்டு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் வந்து காட்டுறேன். எந்த அளவுக்கு மினிமலான ப்ராடக்ட் எடுத்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் ரொம்ப நல்லா வரும். நான் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணுவேன். நான் பிளெண்டர் வச்சும் பண்ணுவேன், எக்ஸசைஸ் எடுக்கிறதுக்காக பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். காதுக்கில் அந்த ஹேர் லைன்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். 2 ஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷேட் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 2 ஷேடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் மேக்ஸிமம் வந்து கரெக்டான ஷேடை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக 2 ஷேடு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஷேட் லைட்டர் ஷேடாக வாங்கிக்கோங்க, ஒரு ஷேட் வந்து டீப்பர் ஷேடாக வாங்கிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா சம்மர் டயத்தில் நீங்கள் டேன் ஆகிருப்பீங்க, அதனால் கண்டிப்பாக சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸ்கின்னில். கழுத்துலேயும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளெண்டரில் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி, அதாவது ரொம்ப ஜென்டிலாக டேப் பண்ணி எடுக்கிறேன். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. லைட்டாக ஹைலைட் பண்ணுறேன் என்னோடய ஃபேஸில். எல்லைகளோட கரெக்டாக எடுத்துக்கிறேன். என்னோட ஸ்கின்னுக்கு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லைகளோட மீடியம் ஷேட் எடுத்து கண்ணுக்கு கீழே அந்த நெத்தியில் எந்த பார்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஹைலைட்டாக தெரியணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட என்னோட ஷேட் தான். என்னை விட லிட்டில் பிட் வந்து லைட்டாக ப்ரைட்டாக தான் இருக்கும், அவ்வளோதான். நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து இதை செட் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் வந்து மெப்ளினோட ஆல் டைம் ஃபேவரேட் தான் இது 230 பவுடர் எடுத்து கண்ணுக்கு கீழே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நிறையா பவுடர் எடுத்து கண்ணுக்கு கீழே ப்ரெஷ்ஷாலேயே வந்து டேப் பண்ணி செட் பண்ண விடுறேன். பேலன்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறேன். பவுடர் வச்சு செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நான் வந்து காஜல் வச்சு தான் என்னோடய ஐப்ரோ வந்து பண்ண போகிறேன்.
ஒரு நல்ல ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து காஜல் லைட்டாக தொட்டுட்டு, காஜலுக்கு வந்து நான் சாம்பலோட காஜல் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண தெரில அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து ஐ கார்ட்லேயும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காஜல் வச்சு பண்ணலையா, ஸோ கீழே லைட்டாக இருக்கிறத வந்து அதே மீடியம் பீச்சை வச்சு நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்படி தான் கரண்ட் போயிடுச்சு. நான் என்னோடய ஷாப்பில் இருக்கேன். ஸோ கரண்ட் போனதுக்கப்புறம் பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ரிங் லைட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் வந்து காமிச்சிருக்கேன். என் ஃபேஸ் வந்து வேர்த்து எந்த மாதிரி மாறும் அப்படின்றத பாருங்கள். கண்ணுக்கு மேலேயும் அதே மீடியம் பீச் ஷேடே போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணேன். ஸோ டைமே கிடைக்கல. இது நான் மேக்கப் முடிச்சுக்கிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. ரொம்ப பார்த்தீங்களா எப்படி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. வேர்க்க ஆரம்பிச்சவும் அப்படியே நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கப்புறமா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த வெட் அண்ட் வைல்டோட ஷேடில் ஒரு லைட்டாக ஆரஞ்சு அப்படின்னா ப்ரௌனிஷ் ஷேட் மாதிரி இருக்கும். அதை வந்து என்னோடய கண்ணு ஃபுல்லாகவே நான் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஒன்றும் அதிகமாக பிளெண்ட் பண்ணல, ரொம்ப மைல்டான இதுதான் பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லிட்டில் அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எடுத்து லிட்டில் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷிம்மரி ஷேடு எடுத்து நான் கண்ணில் ஹாஃப் ஆஃப் த ஐலிட்டில் மட்டும் கரெக்டாக அந்த ஐ பால் வரைக்கும் மட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். விரலால் தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் ஃபிங்கரால் தான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் ஷிம்மர் ஷேடு அந்த ஐ பாலில் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்த விட கொஞ்சம் டார்க்கராக கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு ஒன்று எடுத்து, ஏன்னா காப்பர் சாரி இது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் டார்க்கான ஷேடு எடுத்து அவுட்டர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து வேறு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம ஐலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா இன்னொரு கடை காமிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ அது ஃபேஸஸ் கேனடா செட்டிங் ஸ்ப்ரே அதான் இப்போ காமிச்சிட்டேன். நான் ப்ளஷ்ஷு செட்டிங் ஸ்ப்ரே அடித்த வீடியோலாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ளஷ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ரோஸ் அந்த மாதிரி இதுதான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். லைட்டாக வந்து நோஸ் மட்டும் கான்டோர் பண்ணேன். மற்றபடி வேறு எங்கேயுமே நான் வந்து கான்டோர் வந்து பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி மூஞ்சி வந்து ரொம்ப ஒல்லியாக போயிடுச்சு. ஹைலைட்டிங் வந்து எந்தெந்த ஃபேஸ்லாம் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்தந்த இடத்த மட்டும் நான் வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்காக இப்போ வந்து நான் காஜலுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து க்ரீன் கலர் காஜலை வந்து பிளாக்குக்கு பதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் யூஸ் பண்ணாமல் இல்லை, நான் பிளாக் கலர் காஜலும் லைட்டாக கீழே போட்டு ஸ்மெஷ் பண்ணி விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா அடுத்த மழை அடிச்சிட்ருக்கு, மறுபடியும் கரண்ட்டு போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐலைனருக்கு உங்கள்கிட்ட எந்த ஐலைனர் இருக்கோ தாராளமாக வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஐலாஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு ஐலாஷஸை கொஞ்சம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸை வச்சுக்கிட்டு நான் ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் பேசவும் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா த்ரோட் கொஞ்சம் சரியில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஐலாஷஸும் நம்மளோட ஐலாஷஸும் தனியாக தெரியாமல் மஸ்காரா வச்சு கண்டிப்பாக வந்து ரெண்டையும் வந்து இது பண்ணி விடுங்க. அடுத்ததாக லிப் லைனருக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து லிப் லைனர் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த லிப் லைனரை லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகரோட ரெட் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி மெரூன் கலர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்காச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிந்தி வச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபைனலும் இதோ. சடா, இதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு இந்த லுக் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ மேக்கப் நீங்கள் வந்து போடுவீங்களா, இந்த மேக்கப் இல்லாமல் சிம்பிளாக எதுவும் மேக்கப் வந்து நீங்கள் தீபாவளிக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்த மேக்கப் லுக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே ரிங் லைட் இல்லாமல் நேச்சுரல் லைட்டில் இந்த மேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோட எண்ணில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பிரைடல் மேக்கப்புக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் அதுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.